இங்கிலாந்து vs இந்தியா ஃபிஃப்த் டெஸ்ட் டே ஒனோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். டே ஒன்ல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 204 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டீசென்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த டீம் இந்தியானே சொல்லலாம். கருண் நாயர் ஃபண்டாஸ்டிக் வந்து 50 அடிச்சிருந்தாரு. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக கிராப் பண்ணாருன்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து அவர் வந்து ட்ராப் பண்ணாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்டேபிளாக வந்து விளாண்டாரு. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் ஷாட்ஸ்லாம் வந்து விளாடாம கரெக்டான நேரத்தில் பவுண்டரிஸ் அண்ட் சிங்கிள் அதெல்லாம் ரொட்டேட் பண்ணி சூப்பர் நாக்னே சொல்லலாம். தென் சாய் சுதர்ஷன் அவரும் பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக்காக வந்து ஒரு 38 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. ஹோப் அது வந்து 50 வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவர் ஒரு டீசென்ட் நாக்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்ணிட்டே இருந்திருந்தாங்க அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்ஸ். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் 30 ரன்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இங்கிலாந்து பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா கஸ் அட்கின்சன் ஒரு ஃபண்டாஸ்டிக்காக பவுலிங் போட்டு அவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாருன்னே சொல்லலாம். தென் ஜாஷ் டங் அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் வந்து ஒரு மாதிரி லூஸ் பால்ஸாக வந்து போட்டிருந்தார். அதுக்கப்புறம் அந்த முடிகிற ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக்காக போட்டு அவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாருன்னே சொல்லலாம். தென் கிறிஸ் ஓக்ஸ் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஷோல்டரில் வந்து ஃபீல் பண்ணுறப்போ ஒரு இன்ஜுரி. ஹோப் அது வந்து மேஜர் இன்ஜுரி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ டே 2ல் வந்து கருண் நாயர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அவங்க 2 பேர் டீசென்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ இந்தியா அடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.